ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை நேர உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ஐஸ் பிரியாணிங்க. என்னடா திடீர்னு ஐஸ் பிரியாணின்னு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. பாருங்கள், பிரியாணியை விட இது மேலான ஒரு உணவுங்க. பழைய கஞ்சி தாங்க. இன்றைக்கி நான் பழைய கஞ்சி சாப்பிட்ற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காலையில் எந்திரிச்சதுமே வெறும் வயிற்றில் இந்த மாதிரி பழைய கஞ்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா அவ்வளோ நன்மைகள் இருக்குது இந்த பழைய சாப்பாட்டில். நான் காலையில் பழைய சாப்பாடு சாப்பிட்ணுன்னு தான் நேற்று நைட்டே சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேங்க. இப்போ தயிர் கூட ஊற்றலை, வெறும் அந்த தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லைங்க, அதோட கரைச்சி தான் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது, நல்லா புளிப்பேறி இருக்குது. பார்த்திங்கன்னா இது தொட்டுக்கிறதுக்கு நேற்று வச்ச வெந்தய குழம்புங்க, சுண்டை வச்சு வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வைக்கும்போது நம்ம உப்பு போட்டு வச்சிட்டோம்னா இன்னும் சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அப்படி தான் வச்சேன். அதனால தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ருசியாக இருக்குது. குழம்பு சூப்பராக இருக்குங்க. காரம் அதிகமாக போட்டதுனால வேற லெவல்.
பாருங்க, ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க. குழம்பு எல்லாம் வளைச்சு சாப்பிட்டாச்சு. இதே மாதிரி காலையிலே வெறும் வயிற்றில் யாருக்கெல்லாம் பழைய சாப்பாடு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.